அனைவருக்கும் வணக்கம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இன்றைய தினம் நாம் தாடகை வதை அதை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். ராமாயணத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதி. ராமபிரானுடைய கன்னி போர், முதல் போர் அப்படின்னு சொன்னா அது தாடகை வதை தான். தசரத மகாராஜாவுடைய அரண்மனைக்கு விஸ்வாமித்திரர் வருகிறார். வந்து நான் இந்த மாதிரி ஒரு யாகம் பண்ண போறேன், உன்னுடைய 2 புதல்வர்களையும் எனக்கு பாதுகாப்புக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். தசரத மகாராஜா உடனே பயங்கரமா கவலைப்படுறாரு, துடிதுடிச்சு போயிடுறார். என்ன, என்னுடைய 2 பசங்க அனுப்பணுமா? அவங்களுக்கு வயசே இப்போதான் 10-11 ஆகுது, சாதாரண சிறு குழந்தைகள். அவங்க எப்படி உங்களுடைய யாகத்துக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? என்னுடைய மொத்த படைகளை வேணாலும் கூட்டிட்டு போங்க, என்னால இது முடியாதுன்னு சொல்றாரு. பயங்கரமா கோவப்படுறாரு விஸ்வாமித்திரர். உடனே அருகில் இருக்கக்கூடிய வசிஷ்டர் போன்ற முனிவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, அவர் கூப்பிடுறாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அவர் பிரம்ம ரிஷி, சாதாரண முனிவர் கிடையாது, நீங்க அனுப்பி வைங்க, அதனால ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் நன்மையே உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்றாங்க. ராமனையும் லக்ஷ்மணனையும் தசரத மகாராஜா அனுப்பி வைக்கிறார். இப்ப 2 பேரையும் கூட்டிட்டு அப்படியே சரையு நதி வரை நடந்து வராங்க. சரையு நதியினுடைய தெற்கு பக்கத்துல ஒரு சோலை இருக்குது. அன்னைக்கு அந்த சோலையில இரவு தங்கிட்டு அடுத்த நாள் தங்களுடைய பயணத்தை 3 பேரும் தொடங்குறாங்க. அப்ப அவங்க பயணத்தை தொடங்கும் பொழுது அந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு பாலைவன நிலம் போல இருக்கிறது. அதாவது ஒரு பாலைவனம்னு சொன்னா எந்த விதமான விவசாயமும் இருக்காது இல்லையா, வறண்ட பூமி, கரெக்டா சொல்லலாம், வறண்ட பூமி, பாலை நிலம். அதை பார்த்த உடனே ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒரே ஆச்சரியம், என்னன்னா இவ்வளவு நேரம் இந்த இடம் அழகான சோலை மாதிரி இருந்துச்சு, இப்ப போக போக இந்த இடம் பாலைவனமா மாறிக்கொண்டு வருகிறதே அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய குருநாதர்கிட்ட விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்கிறாங்க. விஸ்வாமித்திரர் அதுக்கு சொல்றாரு, இது சாதாரண இடம் கிடையாதுப்பா, இது மிக சிறப்பு வாய்ந்த இடமா ஒரு காலத்துல இருந்தது. சிவபெருமானே இங்க தவம் பண்ணியிருக்கிறார். சிவபெருமான் தவம் பண்ணும்போது மன்மதன் அவரை தொந்தரவு பண்ணா, அந்த மன்மதனை தன்னுடைய பார்வையாலே அழிச்சார்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடம். சிவபெருமான் யோக பிரயாசம் தவம் செய்த ஒரு அற்புதமான இடம் இந்த இடம். ஆனா நாளடைவுல தாடகைங்கிற அறைக்கினால இந்த இடம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாடகைனா யாருன்னு சொல்லிட்டு ராமன் கேட்கிறான். இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம நம்மளே திருப்பி திருப்பி கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கும் போதுதான் பதில் சொல்றவங்களுக்கு அதுல ஒரு ஆர்வம் வரும். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சிவபெருமானை பற்றி கதை சொன்னதும் ராமபிரானுக்கு ஒரு ஆர்வம் தாடகையை பத்தி கேட்கிறார். தாடகை யார் அப்படின்னு சொன்னா, தாடகை ஒரு யட்சர் குலத்தை சார்ந்த பெண், ஒரு யட்சினி. அவளுக்கும் சுனந்தன் அப்படிங்கிறவருக்கும் திருமணம் நடக்குது. அவன் யட்சன் குலத்தை சார்ந்த தலைவன். இப்ப 2 பேருக்கும் திருமணம் அடைஞ்சு மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டு வராங்க. அப்ப 2 பேருக்கு 2 குழந்தைகள் பிறக்குது, மாரீசன், சுபாகு. இந்த மாரீசன் தான் யாருன்னா, பிற்காலத்துல நம்ம ராமாயணத்துல நம்ம பார்த்திருக்கிறோம், சீதைக்கு மாயமானாக வந்தவன் இந்த மாரீசன் தான். அவன் தாடகையினுடைய பையன். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப மகிழ்ச்சியா அந்த 4 பேர் வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, இந்த சுனந்தன் அப்படிங்கிற ஒரு யக்ஷன் என்ன பண்றான், அகத்திய முனிவர் அங்க தங்கியிருக்கிறார். இன்னைக்கு தமிழ் மொழிக்கான இலக்கணத்தை கொடுத்தவரை அகத்தியர் என்றுதான் நாம் சொல்கிறோம். அப்ப அந்த அகத்திய முனிவர் தங்கியிருக்கக்கூடிய ஆசிரமத்தை போய் இந்த சுனந்தன் டிஸ்டர்ப் பண்றான். டிஸ்டர்ப் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறான், அங்க இருக்கக்கூடிய மான்களை எல்லாம் கொண்டு சாப்பிட்டுறான். சும்மா இல்ல, போனவன் ஏதாவது அகத்திய முனிவர்கிட்ட ஏதாவது நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு வரணும். தான் என்கின்ற அகங்காரம், மனிதனுக்கு தான் என்கின்ற அகங்காரம் எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னா அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த சுனந்தன். தான் பெரிய ஆளு, தான் பெரிய யக்ஷன் நினைச்சிட்டு அகத்திய முனிவருடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் பிடிக்கி தூக்கி எரிஞ்சிடுறான், மானையெல்லாம் போய் சாப்பிடுறான். அப்ப அகத்திய முனிவருக்கு பயங்கரமான கோபம் வருது, என்னடா இவன் இப்படி பண்றானேன்னு சொல்லிட்டு அவனை சிவபெருமான் எரித்ததை போல இவரும் பார்வையாலே அவனை எரிச்சிடுறார். அப்ப என்ன ஆயிடுச்சு, இவன் அழிஞ்சு போயிட்டான். இதை கேட்ட உடனே அவனுடைய மனைவி 2 பசங்களுக்கு பயங்கரமான கோபம், இப்படி பண்ணிட்டாரு அகத்திய முனிவர் தன்னுடைய அப்பாவை, தன்னுடைய கணவர்னு சொல்லிட்டு 3 பேர் வராங்க. யாரு, தாடகை, அவருடைய பசங்க 2 பேர் மாரீசன், சுபாகு. இப்ப 3 பேர் அகத்திய முனிவர்கிட்ட சண்டை போடணும்னு வராங்க. அகத்திய முனிவர் என்ன பண்றாரு, 3 பேருக்கு சாபம் கொடுத்துறார். நீங்க எல்லாம் எச்சரா இருந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் தாழ்ந்து போவீர்கள் அப்படின்றார். தாழ்ந்து போவீர்கள்னா என்ன, இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலை கீழான நிலைக்கு போயிருவீங்க அப்படின்னு சாபம் கொடுத்துறார்.
அப்ப 3 பேரும் என்னவா மாறிடுறாங்கன்னா அசுரர்களாக மாறி விடுகிறார்கள். அதுவரை எச்சர்களாக இருந்தவர்கள் 3 பேரும் அசுரர்களாக மாறிட்டு, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம அசுரரா மாறிட்டோம், நம்ம இனிமே நமக்கு சாப விமோசனம் கொடுக்குற மாதிரி தெரியல, பேசாம அசுர இனத்தோடய போய் சேர்ந்துருவோம்னு சொல்லிட்டு 3 பேரும் அசுரர் இனமான ராவணன் சைடு போய் சேர்ந்துடுறாங்க. அப்ப ராவணன் மிகப்பெரிய ஆளா வளரல. அப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா ராவணனுடைய தாத்தா. அவர் பேர் சுமாலி. ராவனுடைய தாத்தா யாருன்னா சுமாலி. சுமாலியினுடைய பொண்ணு தான் கேகசி. கேகசியினுடைய பையன் தான் இந்த ராவணன். இப்ப சுமாலி கூட போய் இவங்க சேர்ந்துட்டு அப்படி காலங்கள் ஓடுது. அப்படி அந்த பக்கமே அசுரர்களுடைய சேர்ந்து வாழ்கிறார்கள். பிற்காலத்துல குபேரனை துன்புறுத்தி அடிச்சு விரட்டிட்டு குபேரன் கிட்ட இருந்தா ராவணன் இலங்கையவே பறித்து கொள்கிறார். அது நமக்கு அந்த கதை தெரியும். ஆக்சுவலா இலங்கை இருந்தது யாருக்கிட்டனா குபேரன் கிட்ட. குபேரனை மிரட்டி அனுப்பிச்சிட்டு அந்த இலங்கையை ராவணன் வாங்கி கொள்கிறான். குபேரன் ஒரு விதத்துல ராவனுடைய அண்ணன் முறை வரும். அப்ப தன்னுடைய அண்ணன் முறையில் இருக்கக்கூடிய குபேரன் கிட்டே இருந்தே ஆட்சியை பறிச்சுட்டு அங்கு ஆட்சி செய்து கொண்டு வருகிறான் ராவணன். ராவணன் ஆட்சிக்கு வந்ததும் இந்த மாரீசன், சுபாகு எல்லாருமே ராவனுடைய சீனியர். இவங்க எல்லாமே இன்னும் சொல்ல போனா ராவணனே மாரீசனை சித்தப்பான்னு தான் கூப்பிடுவான். அந்த மாதிரியான ஒரு உறவு முறையில அவங்க அப்படி வாழ்ந்துட்டு வராங்க. இப்ப நாளடைவுல என்ன ஆயிருதுன்னா இவங்க எல்லாருமே வேற வேற இடங்கள்ல போய் வசித்து கொண்டு வருகிறார்கள். இப்ப இந்த கதையெல்லாம் விஸ்வாமித்திரர் சொல்றாரு. இப்ப அந்த தாடகை இருக்கக்கூடிய இடம் தான் இந்த காட்டுப்பகுதி. அதனாலதான் அவ ரொம்ப கோபத்தோட அகஸ்திய முனிவர் மேல ரொம்ப கோபத்தோட இருந்ததுனாலையும் அவ எல்லாரையும் துன்புறுத்துறதுனாலையும் இந்த இடமே பாலைவனமா மாறிடுச்சு ராமா அப்படின்னு இத்தனை கதையை எல்லாத்தையும் ராமன் கிட்ட இவர் சொல்றார் விஸ்வாமித்திரர். இப்ப என்ன ஆகுது, நம்ம இந்த இடத்துலதான், இது பேர் அங்க தேசம். இந்த தேசத்துலதான் நம்ம யாகம் பண்ண போறோம். இந்த பாலைவனத்துலதான் அவ டிஸ்டர்ப் பண்ணுவா, நீ என்னைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவ தாடகை எப்படி இருப்பா அப்படின்னு எல்லாமே சொல்றாரு. அவ ரொம்ப உயரமா இருப்பா, ரொம்ப ஒரு கடல் தண்ணி இருந்தா கடல் தண்ணியவே அவ மொத்தமா குடிச்சிருவா, கடலையே குடிக்கக்கூடிய ஆற்றல் அவளுக்கு இருக்கு, இந்த பூமியவே அப்படி பிரட்டி போட்டுருவா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு சினிமா படம் போறதுக்கு டிஸ்கிளைமர் போடுவாங்களே, அது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படியே என்ட்ரி ஆயிடுறா, அவ வந்துடுறா. அப்ப தாடகை வந்த உடனே அவளை பார்த்த உடனேயுமே ராமன் அப்படி பிரமிச்சு போயிடாரு. இவர் சொல்றதை விட அவ பயங்கரமா இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ஆளா, இவளா இப்படிப்பட்ட ஆளா இருக்க போய் தான் இவ எல்லாத்தையும் துன்பப்படுத்துறான்னு ராமன் முடிவு பண்ணிடுறார். உடனே கையில தன்னுடைய இடது கையில வில்ல வச்சிருக்கிறார் ராமன். அதை எடுத்துட்டு சண்டை போறதுக்கு ஆயத்தமாகிறார். அப்போ ஒரு நிமிஷம் அவர் யோசிக்கிறார். என்னதான் தாடகை சொன்னாலும் அவள் ஒரு பெண். போர் தர்மத்தின் படி பெண்களை கொள்வது பாவம். இதுதான் போர் தர்மம். போர் தர்மப்படி பெண்களை கொல்லக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. ராமன் தர்ம வழியில் நின்று போர் செய்யக்கூடியவன். அதனால ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், நம்ம இப்படி பண்ணலாமா, குருதேவர் சொல்றாரு நம்ம பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவனுடைய அந்த ஒரு ஐயத்தை குரு புரிந்து கொள்கிறார். அதான் ஒரு நல்ல குருவுக்கான அடையாளம். தன்னுடைய மாணவன் ஏதோ ஒரு கஷ்டப்படுறானே, இப்ப நம்மளே பார்த்திருப்போம், எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா வந்துச்சுன்னா மாணவர்கள் ஒழுங்கா பரிசு எழுத மாட்டாங்க. அப்போ உடனே டீச்சர் ஐடென்டிஃபை பண்ணிடுவார், ஓஹோ கொஸ்டின் பேப்பர் கஷ்டம், அதனால ஒழுங்கா அந்த பசங்க யாரும் பரிசு எழுதுறேன்னு. அது போலதான் இப்ப கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா வந்திருக்கு. யாரு, தாடகை ஒரு பெண்ணா வந்துட்டா. ராமன் யோசிக்கிறான். அப்ப குருதேவர் என்ன சொல்றாரு, ராமா நீ யோசிக்கிறதெல்லாம் சரிதான், அவ ஒரு பெண் தான், இல்லைன்னு சொல்லானா பெண்ணிற்கான நிலை அவள் கிட்ட கிடையாது. அவ பெண் தன்மையோட வாழல. அவளுடைய உருவங்களை பார்த்தாலே உனக்கு தெரியும், ஒரு ஆண் எப்படி நின்று போர் செய்ய தயாராக இருப்பானோ அது போலதான் அவ இருப்பா. அவருடைய உடம்பு கை காலெல்லாம் பார்த்தா ஒரு மலை போல, ஒரு மேரு மலை போல, பர்வத மலை போல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண் தன்மை அற்ற ஒரு நிலையில அவ தான் இருக்கிறா. நீ அவளை பெண் என்று நினைத்து போர் செய்யாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதோட ஒரு உதாரணம் சொல்றாரு. ஏற்கனவே விஷ்ணு பகவான் பிருகு மனைவியை வதம் பண்ணிருக்கிறார். அவளும் ஒரு பெண் தான். அதே போல இந்திரன் மந்தரை அப்படிங்கிற ஒரு விரோசனுடைய தங்கை, அவளை வதம் பண்ணிருக்கிறார். அவளும் ஒரு பெண் தான். ஏற்கனவே விஷ்ணுவும் இந்திரனும் பெண்களை வதம் செய்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் பெண் தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை, அசுரர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அப்ப இவளும் இப்பொழுது என்ன பண்றா, அசுரர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறா. அதனால நீ இவளை பெண் என்று நினைத்து தயங்க வேண்டாம், நீ வதம் பண்ணுன்னு சொல்லி முடிக்கிறார். சொன்ன உடனே ராமன் என்ன சொல்றான், நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், சரி குருதேவர் சொல்லிட்டாருன்னு நம்ம பண்ணுவோம். ராமனும் அதான் பண்ண போறான். ஆனா அதுக்கு ஒரு வார்த்தை ராமன் முன்னாடி என்ன சொல்றாருன்னா, குருதேவரே
நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தர்மம் அதர்மம் என்ற பேச்சே கிடையாது. என்னுடைய குரு என்ன சொல்கிறாரோ அதுதான் எனக்கு தர்மம். அது தர்மம் அற்ற செயலாக இருந்தாலும் கூட நான் என்னுடைய குருவின் பேச்சை கேட்டு அச்செயலை நான் செய்வேன். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தர்மம் அற்ற செயலாக இருந்தாலும் கூட என்னுடைய குரு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை கண்டிப்பா நான் செய்வேன், அதை மீற மாட்டேன். என்னுடைய குருவின் வார்த்தை தான் வேத வாக்கு என்று ராமன் சொல்கிறார். இதுதான் ஒரு நல்ல குருவுக்கும் ஒரு நல்ல சீடனுக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு சீடன் என்ன யோசிக்கிறான்னு குரு புரிஞ்சுக்கிறாரு, இவன் ஏன் சண்டை போடலன்னு குரு புரிஞ்சுக்கிறாரு. குரு சொன்ன உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டு சண்டை போடுறதுக்கு இந்த சீடன் தயாராகிறான். அது எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இது நல்ல குருவுக்கும் சீடனுக்கும் உண்டான ஒரு ஒரு பாண்டிங், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப அதன்படி ராமன் அவளை வதம் பண்ண தயாராக, அவளும் சூராயுதத்தை எடுத்து ராமன் மீது வீசுகிறார். ராமனும் பதிலுக்கு அம்பை எடுத்து வீசுகிறார். சண்டை பயங்கரமா நடக்குது. அடுத்த நொடியே ஒரு கொஞ்ச நேரத்திலே ராமன் வந்து அவரை அந்த அரக்கி தாடகையை வதம் பண்ணிடுறார். ராமன் ஒரு அம்பை எடுத்து விடுகிறார். அவர் நேரா அவளுடைய மார்பில் போய் படுகிறது. மார்பை பிளந்து கொண்டு பின்பக்கமா வந்துடுது. அவ இறந்து போயிடுறான். இதுதான் வந்து தாடகை வதை. இப்ப தாடகை வதம் பண்ணிட்டுன்னு தெரிஞ்ச உடனே வானத்துல இருந்து தேவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். இத்தனை நாளை இவளை கொல்ல முடியல, இவ ராவணன் கிட்ட வேற ஃப்ரெண்டா இருந்தா, ராவனுடைய குடும்பத்தோட ஒரு உறவு முறை கொண்டாடிக்கிட்டு இருந்தா, இவளை நம்மளால வதம் பண்ணவே முடியல, இன்னைக்கு ராமன் வந்து இவளை வதம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. தேவர்கள் எல்லோரும் விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்றாங்க, உங்ககிட்ட என்னென்ன வரமெல்லாம் இருக்கோ, அஸ்திரங்கள்லாம் இருக்கும், குறிப்பா அது எல்லாத்தையும் ராமனுக்கு வழங்குங்க. என்னென்ன அஸ்திரங்கள்லாம் நீங்க தவம் பண்ணி வாங்கி வச்சிருக்கீங்களோ எல்லா அஸ்திரங்களையும் ராமனுக்கு வழங்குங்க அப்படின்னு தேவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. விஸ்வாமித்திரனும் அதை ஏற்றுக்கொண்டு எல்லா தான் கற்ற கல்வியினால் இருக்கக்கூடிய எல்லா அஸ்திரங்களையும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் வழங்குகிறார். இதுதான் தாடகையினுடைய வதை. இதுல வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு குருவினுடைய பேச்சை கேட்க வேண்டும். ராமன் தன்னுடைய ஆசிரியனுடைய பேச்சை கேட்டான். அதே போல தர்மம் எந்த வகையிலும் காப்பாற்றப்பட வேண்டும். அதர்மத்தை யார் செய்தாலும் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அசுரனாக இருந்தாலும் சரி, யட்சனாக இருந்தாலும் சரி, உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். குருவினுடைய பேச்சை ஒரு நல்ல சீடன் கேட்க வேண்டும். தாடகையினுடைய வதை இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. ராமபிரானுடைய முதல் போர், கன்னி போரை இன்று நாம் தெரிந்து கொண்டோம். தர்மத்திற்காக போர் செய்தவன் ராமன். நாமும் தர்ம வழியில் நடந்து நாமும் வாழ்க்கையில் முன்னேறுவோமாக. நன்றி, வணக்கம்.